என்னோட சொந்தம்னு நினைச்சவங்களே நடுக்கடல்ல என்ன கைவிடலையா? எப்ப பார்த்தாலும் நம்ம 2 பேருக்கு நடுவில் நடந்த விஷயத்தை பத்தி ஏன் பேசுற லட்சுமி? பேசிதான் ஆகணுங்க. நமக்கு நடுவுல நடந்தது ஒரு நிமிஷத்துல மறக்கக்கூடிய விஷயம் இல்ல, ஒரு நிமிஷத்துல தொடச்சிட்டு போற விஷயமும் இல்ல. வாழ்க்கை முழுக்க நினைவுல இருந்து இதயத்தை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம். சொந்தம்னு நினைச்சு நான் பட்ட அவமானங்களோட கம்பேர் பண்ணா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் சொந்தம்னு நம்பினவங்களே என்னை ஏமாத்தின விஷயத்தோட ஒப்பிட்டா இன்னைக்கு நான் பார்த்தது ஒரு பெரிய ஆபத்தே இல்லை. இனாஃப் லட்சுமி, நடந்த விஷயங்களை ஒரு சுவர் மாதிரி கட்டிக்கிட்டு அதோட மறுபக்கத்துல இருந்து தான் நீ பாத்துக்கிட்டு இருக்க. அதனால்தான் நாங்க இன்னும் தப்பு செஞ்ச மாதிரி உனக்கு தெரியுது. நீ அந்த செவரை தாண்டி இந்த பக்கம் வர வரைக்கும் நாங்க ஒரு குற்றவாளி மாதிரி தான் தெரியும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த செவரை தாண்டி நீ இந்த பக்கம் வருவ. அப்பவாவது நாங்க உன்னை பத்தி எந்த அளவுக்கு யோசிக்கிறோம், உனக்கு நல்லது நடக்க நாங்க எப்படியெல்லாம் துடிக்கிறோம்னு நீ தெரிஞ்சுப்ப. சரி லட்சுமி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. எங்க சித்திக்கு நீ குடுக்கறேன்னு சொன்ன பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். இந்த வேலைலாம் தேடி அலையாம அந்த பணத்தை சித்திக்கிட்ட கொடுத்துரு. பணம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, சரி, நீங்க எனக்கு அந்த பணத்தை கொடுங்க. ஆனா நீங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு எனக்கு அந்த பணத்தை கொடுப்பீங்களா? அம்மா, நான் இந்த பணத்தை லட்சுமிக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க கொடுப்பீங்களா? ஏன் அமைதியாயிட்டீங்க? ஏன் எந்த பதிலும் வரல? நீங்க சொல்லலனாலும் எனக்கு தெரியுங்க. அத்தை கிட்ட சொல்லிட்டு உங்களால எனக்கு பணத்தை கொடுக்க முடியாது. அப்படி சொன்னா அத்தையே வேணான்னு சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? மித்ரா, என்ன நீயும் லக்ஷ்மி சேர்ந்து வரீங்க? எதிர்பாராம சந்திச்சோம். அவ வழி அவளுக்கு, உன் வழி உனக்கு. அப்படி இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து வர வேண்டிய அவசியம் என்ன? இது ரொம்ப சின்ன விஷயம் சித்தி, இதை இதோட விட்டுருங்க. மித்ரா, தேவயானி கேக்குறால, அதுக்கு பதில் சொல்லு. வாட் இஸ் திஸ் மாம்? இந்த விஷயத்தையும் ஏன் இப்படி குத்தி குத்தி கேக்குறீங்க? உன் கூட கார்ல வேலைக்காரி வந்திருந்தாலும் நான் அதை பத்தி விசாரிச்சிருக்க மாட்டேன். ஆனா நீ லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்திருக்க. அதனாலதான் இவ்ளோ தடவை கேட்க வேண்டியதா இருக்கு. அப்படி என்ன அவசியம் வந்ததுன்னு கேட்க வேண்டியதா இருக்கு. கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுனால லக்ஷ்மி இந்த வீட்ல இருக்கா. அதுக்கான அர்த்தம் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோடைய ஒட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறது கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் உன் கூட சேர்ந்து இருக்கணுங்கிறது இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் எரிமலை வெடிக்கிற மாதிரி நீ பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்க லக்ஷ்மி. நீ இந்த நந்தன் குடும்பத்தையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் எதுவும் வேணும்னு பண்ணல அத்தை. நான் என் சொந்த கால்ல நிக்கிறதுக்காக போனேன். நான் எனக்காக ஒரு வேலை தேடிதான் அங்க போனேன். அங்க தப்பு பண்ணவனை பத்தி பேசுறத விட்டுட்டு என்கிட்ட எதுக்கு குறை கண்டுபிடிக்க பாக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ தப்பு பண்ணதுனாலதான் இப்ப குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீ எல்லாருக்கும் இவ்ளோ பிரச்சனை கொடுக்கறதுனால மட்டும்தான் உன்னை பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இடத்துல நீ இருந்திருந்தா இதே வார்த்தையை நீ பேசிருப்பியா மனிஷா? ஒரு மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனைனா வேற யாரா இருந்தாலும் ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா
அந்த பிரச்சனையை தீர்க்க ஏதாவது ஒரு வழி காட்டுவாங்க. ஆனா நீங்க பிரச்சனையை உருவாக்கிட்டு குடும்ப கௌரவத்தையே நீ கெடுத்துட்டேன்னு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச நியாயமா? இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மனித நேயமா? பிரச்சனைகள் வந்தா அதை சரி பண்ணத்தான் நாங்களும் பாப்போம். ஆனா தொடர்ந்து பிரச்சனைகளை இழுத்துட்டு வர்றவங்களுக்கு இப்படி பேசிதான் சன்மானம் கொடுப்போம். என்னம்மா லக்ஷ்மி இதெல்லாம்? இப்ப நீ எதுக்காக வேலைக்கு போகணும்? குடும்ப கௌரவத்தை எதுக்காக சந்தி சிரிக்க வைக்கணும்? 6 மாசம் இந்த வீட்டு மருமகளா இருக்கேன்னு ஒரு 6 மாசமாவது இந்த குடும்பத்தோட பேரு கெட்டு போகாம பாத்துக்க. பாத்தீங்களாக்கா, நாம நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி பேசினதுக்கு மித்ரா வந்து மனிதனையும் மொன்னாங்கட்டியும் அது இதுன்னு பேசி ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கான். இது லக்ஷ்மி மித்ராவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. எதுக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. தேவயானி, ஒரு சின்ன விஷயத்தை புடிச்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. மித்ரா தான் சொன்னான்ல, லக்ஷ்மி சுச்சுவேஷன் நம்ம பசங்களுக்கு ஏற்பட்டிருந்தா நம்ம இப்படிதான் பேசுவோமா? இல்லல்ல, நம்மளும் மனுஷங்க தானு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கட்டும். என்ன ஆண்டி இது? லக்ஷ்மி செஞ்ச காரியத்துக்கு மித்ரா அவளை கண்டுபிடித்துட்டாம அவளுக்கு போய் சப்போர்ட் பண்றான். நீ ஒன்னும் கவலைப்படாத மனிஷா. லக்ஷ்மியும் மித்ராவும் வெளியே போகாதபடி நாம பாத்துக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காத மாதிரி நாம பண்ணி ஆகணும். அதுக்குள்ள நீ மித்ராவை ஓம் வழிக்கு கொண்டு வர மாதிரி ஏதாவது பண்ணு. நீ நடந்துக்கிற முறை எதுவுமே எனக்கு புரியல மித்ரா. என்னாச்சு மனிஷா? உனக்கு மனிதாபிமானம் இருக்கு, இறக்கப்படுற குணமும் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் லக்ஷ்மியை நீ காப்பாத்துற, அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா உன் வார்த்தையில யாரோ தெரிஞ்சவங்களை காப்பாத்துறோமேன்ற ஃபீலிங்கை விட எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை நான் காப்பாத்தினன்ற ஃபீலிங் தான் அதிகமா தெரியுது. அதுக்கு இப்ப என்ன? லக்ஷ்மி ஒன்னும் 3வது மனுஷி கிடையாதுல்ல. இப்பவும் அவ எனக்கு பொண்டாட்டி தானே, இந்த வீட்டு மருமக தானே. மித்ரா, இன்னும் 6 மாசத்துல நீயும் அந்த லக்ஷ்மியும் நிரந்தரமா பிரிய போறீங்க. புருஷன் பொண்டாட்டின்ற உங்க உறவு நிரந்தரமா இல்லாம போயிடும்.